மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கல்வியின் ஊடாக உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாலயன். கடந்த வகுப்பில் நாங்கள் 2023ஆம் ஆண்டு தொடர்பான பகுதி 1 4வது வகுப்பில் சந்திச்சிருந்தோம். இன்று 5வது வகுப்பு. அதுக்கு முதல் தவணை 6 ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி உங்களை தயார்படுத்த தொடர்பாக கொஞ்சம் விடயங்களை கதைச்சா பிறகு நாங்கள் அந்த பேப்பருக்கு இறுதி கடத்து போவோம். உங்களுக்கு தெரியும், கணக்கீடு 1 சரியாக 2 மணித்தியாலம் ஒரு நாள் நடக்கும். கணக்கீடு 2 3 மணித்தியாலம் 10 நிமிஷம் மேலேயே வாசிப்பு நேரம் சேர்த்து சொல்கிறேன். ஆகவே அன்பான மாணவர்களே, முதல் கணக்கீடு 1 தொடர்பான விடயத்துக்கு வருவோம். 50 வினாவும் 30 வினாக்கள் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வினாக்களாகவும் 20 வினாக்கள் சுருக்கமாக விடை எழுத தொடர்பாக வினாக்களும் வரும். சரியாக 2 மணித்தியாலம். அவை உங்களுக்கு ஒரு வினாவுக்கு 2 நிமிடமும் 40 செகண்ட். மொத்தம் 120 நிமிடங்களை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நிமிடம் 40 செகண்ட். சரியாக 8:30க்கு பேப்பர் தரப்பட்டால் சரியாக 10:30க்கு முடிக்கணும். ஆகவே எக்ஸாமுக்கு நேர காலத்தில் செல்லுங்கள். கணக்கெடு பாட பரீட்சைக்கு முக்கியமாக கணிப்பாங்கள் கொண்டு போங்க. கணிப்பாங்க நார்மல் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் பாவிக்க முடியாது. அப்போ எதுக்கு நீங்கள் 2 கால்குலேட்டர் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் நேரம் நீங்கள் 2 கால்குலேட்டர் நீங்கள் வடிவாக பயன்படுத்தலாம். எக்ஸாம் நேரம் அப்போ 2 கால்குலேட்டரை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு கால்குலேட்டர் நீங்கள் உங்களோட பேக்கில் வழியால் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கால்குலேட்டர் எக்ஸாமில் பாவீங்க. அது இதில் ஏதாவது பழுது ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏதாவது வேலை செய்யாடி நீங்கள் மற்ற கால்குலேட்டர் எடுத்து பாவிக்கலாம். எதுக்கும் நீங்கள் டென்ஷன் படக்கூடாது. கணக்கெட்டு பரீட்சை பொறுத்தவரைக்கும் செய்கவலை பேப்பரில் ஏற்கனவே 2-3 பேப்பரை வேண்டி தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள். முதல் பேப்பரில் நான் கடந்த 10 வேட பேப்பரில் அந்த இதை வச்சுக்கொண்டு சொல்கிறேன். நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால், முதல் நீங்கள் உங்கள் பாடப்பரப்பு ரீதியாக வந்த அப்புறம் பேப்பர் முதுக்கு போகிறேன். பாடப்பரப்பில் முதலாம் தேர்ச்சி மொத்தம் கிரேட் 12 12 பாடமும், கிரேட் 12 10 பாடமும், கிரேட் 13 6 பாடமும் சேர்ந்து மொத்தம் 16 பாடங்கள். இதில் பகுதி 1 பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கொண்டு போகிறேன். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் கணக்கிடும் அதன் முக்கியத்துவம் தேர்ச்சி 1. கணக்கிடும் முக்கியத்துவத்தில் உங்களுக்கு தெரியும், கணக்கிட பிரதான நோக்கம் முதல் அங்கலியாக எப்பயும் வந்து கொண்டு இருக்குது. நிறுவனத்தில் அக்கறைகளின் திறப்பினர்கள் பொருளாதார தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவலை வழங்குது. அனைத்து திறப்பினருக்கும் வழங்குது. சரி, அதில் நிதி கணக்கெடு தொடர்பாக கேட்கலாம், முகாமை கணக்கு தொடர்பாக கேட்கலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டா சரி. அடுத்த நிதி கணக்கெடு முகாமை கணக்கெட வேறுபாடுகளை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது நிதி கணக்கு வேறுபாடுக்கு அதுக்கு உள்ளடக்க விடயங்கள் என்னென்னு கூட்டி உடையில கேள்வி கேட்கலாம். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது கணக்கிட்ட சூழல் தொடர்பான விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இதான் இந்த முதலாம் பாடத்தில் கணக்கெடு 1ல் மட்டும் பெரும் கேள்வி. இதில் பெருசாக முக்கியத்துவம் இல்லை. இந்த பகுதி 1ல் வார 2-3 கேள்வியை பார்த்தீங்கன்னா சரி. 2வது தேர்ச்சி கணக்கெடு சமன்பாடு. அந்த 2வது தேர்ச்சி கணக்கெடு சமன்பாடில் அன்பான மாணவர்களை, கணக்கெடு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். முக்கியமாக பகுதி 2 பொறுத்த வரைக்கும் 3வது வினாவா ஆனா பாட்டா வரும். கட்டாயம் வரும். 40 புள்ளிக்கு வரும். கடைசியாக இருந்த 2 வருஷ பேப்பரில் அது உங்களுக்கு தெரியும், ஆனா கேள்வி மட்டும், ஆவணா கேள்வி சந்தா போடப்பட்டது. அவை 30 புள்ளிக்கு போடப்பட்டது. ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு எடுத்து பார்த்தா 2 வருஷத்துக்கு முதல் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பேப்பரில் 40 புள்ளிக்கு போடப்பட்டிருக்கு. அவை நீங்கள் எக்ஸாம்லேயே நீங்கள் முதலாவது செய்கிற கேள்வியும் இந்த கணக்கு 2 பொறுத்த வரைக்கும் கணக்கெடு சமன்பாடாக இருக்குது. பகுதி 1க்கு வாரேன். பகுதி 1ல் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் 4வது 5வது வினாக்களாக வாரது. அங்கால 30ஆம் கேள்விக்கு பிறகும் வார வினாக்களில் இந்த வெட் தொடர்பான விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். வெட் தொடர்பாக எப்படி பதிவு செய்கிறது, கணக்கெடு சமன்பாடு கூறுகள் உங்களுக்கு தெரியும், சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. அந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை தொடர்பான விடயங்கள் கூறுகள், அந்த கூறுகளுக்கு என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும் அதை வச்சுக்கொண்டு மூலாவணம் மூலப்பதிவு தொடர்பான விடயங்களை கேட்கலாம். இந்த கணக்கெடு பதிவு செய்கிறது கேட்கலாம். மொத்தலாம் என்ன, தேறியலாம் என்ன, உரிமையாண்மை என்னன்னு கேட்டுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் அதே ஒருக்கா வழியாக பார்த்துக்கொள்ளுங்கள். மற்ற வெட்டோடு வந்தால் வெட் வீதம் தற்போது 18 வீதம் இப்போ வரைக்கும் தெரியும். அடுத்த வருஷத்தில் அது கூடலாம் குறையலாம். அப்போ நடைமுறையில் 18 வீதம்னா நடைமுறையில் கேள்வி கேட்கப்படும். அவை 18 வீதம் வேணால் விற்பனைக்கான வெட்டை நீங்கள் பொறுப்போட கூட்டுவீங்க. கொள்ளக்கான வெட் வந்தால் அந்த பொறுப்புல இருந்து கழிச்சு காட்டுவீங்க. செலுத்திய வெட்டும் அந்த பொறுப்புலேருந்து கழிச்சு காட்டுவீங்க. சரியான பட்டியல் விலையில் தந்தால் வியாபார கழிவை கழிச்சு தான் கணக்கெடு ஜாமல பதிவு செய்யணும்னா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். இதில் தேரிய சொத்து அடிப்படையில் லாபம் கணிக்கிற வரலாம். அதே மாதிரி வருமான கூட்டு அடிப்படையில் லாபம் கணிக்கிற வரலாம். கடந்த 2 ஆண்டுலேயே உங்களுக்கு தேரிய சொத்து அடிப்படையில் லாபம் வந்தபடியில் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு வருமான கூட்டு அடிப்படையில் லாபம் கேட்டுட்டு தான் திருப்பி தேரிய சொத்து அடிப்படை கேட்கலாம். அவை மாணவர்கள் தயார்படுத்துகிற மாணவர்கள் வருமான கூட்டு அடிப்படையில் லாபம் கணிக்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சரி, மேலே கடந்த 2 ஆண்டு தேரிய சொத்து அடிப்படையில் லாபம் கேட்கப்பட்டு விட்டார். அதே மாதிரி தேர்ச்சி 3 இரட்டைப்பதிவு சம்பந்தமான விடயம் பரீட்சை மீதி. ஆகவே அதில் எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆகவே அதில் நாங்கள் பகுதி 1 பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கின்ற நிதிக்கூட்டின் மூலங்கள் இனிப்பல விட்டுறாங்க. நிதிக்கூட்டின் மூலங்கள் மாறிலிகள்
என்பது சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானங்கள் செலவினமும் நிதிக்குறியின் கூறுகள் என்பது லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கு வருமான கூற்று நிதிலைமை கூற்று காசு பாய்ச்சல் கூற்று உரிமையாண்மை மாற்ற கூற்று கணக்கிட்டு கொள்கைகளும் இவ்வாறு குறிப்புகளும் இதில் காசு பாய்ச்சல் கூற்று மட்டும்தான் காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும் மிச்சம் அனைத்தும் அற்று அடிப்படையில் தயாரிக்கப்படும் ஒரு கம்பெனி பிரசுரம் முடிக்கணும் ஞாபகம் வச்சிங்கன்னா சரி சரியா மற்றது அந்த நிதிக்குறியின் மூலங்கள் மாறுதல் தொடர்பாகவும் மற்ற இரட்டப்பதி விதி தொடர்பாகவும் சொத்துக்கள் செலவினங்கள் வரா மீதி அதிகரித்தல் வர வைக்கப்படும் குறைவு செலவு வைக்கப்படும் பொறுப்புகள் வருமானங்கள் உரிமையாண்மை செலாப்பக்கம் அதிகரித்தல் செலவு வைக்கப்படும் குறைவு வர வைக்கப்படும் இந்த இரட்டப்பதி விதி தொடர்பான விடயங்களையும் பார்த்தீங்கன்னா சரி அங்கே 30ஆம் கேள்வி 31ஆம் கேள்வி கேள்வி வரலாம் அதுக்காக பார்த்து கடந்தால பரிசு வினாக்களை செய்து பாருங்கள் தேர்ச்சி 4 இந்த மூலாவணங்கள் மூலப்பதிவுகள் எப்படி பதிவு செய்கிறது அதெல்லாம் வங்கியின கூற்று கட்டுப்பாட்டு கணக்கு வழக்கல் தொங்கல் இருக்குது இவ்வளவு சேர்ந்தான் தேர்ச்சி 4 இது உங்களுக்கு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கேள்வியோ 4ஆம் கேள்வியில ஆனா பாட்டா காசு பெறுவன கொடுப்பனோட வற்றோட வருது இந்த இனாக்கூற்று சம்பந்தமான விட நீண்டாளமா பார்ட் 2ல வரையுது பார்ட் 1ல வருது கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை கணிக்கிறது கடம்போட்டம் கட்டுப்பாடு மீதியை கணிச்சு திருத்தமுன் பட்டியல் மீதியை காண்பது தொடர்பான விடயங்கள் வந்தோன்றிருக்கு நீங்க அது இருக்கா பாருங்க அதோட மூலாவணங்கள் என்னென்ன மூலப்பதிவு என்னென்ன முக்கியமாக அந்த திருத்திய காசு கணக்கு மீதி தான் எப்பயுமே நான் நிதிலைமைக்குள்ள கொண்டே காட்டுவோம் அப்போ திருத்தியவின் காசு மீதியை காண்பாடுபடுற விடயங்கள் எல்லாத்துக்குமே மூலப்பதிவேடு பொது நாளேடு மூலாவணம் நாட்குறிப்பேடு கச்சாது வங்கி கண்ணம் காசோலை புத்தக கண்ணம் மறுக்கப்பட்ட காசோலைகள் சரி கடன் போட்ட நேரடி வைப்புகள் இது எல்லாமே மூலப்பதிவேடு பொது நாளேடு மூலாவணம் நாட்குறிப்பு கச்சாது அதை பார்த்தீங்கன்னா சரி மற்றது அதில் வங்கி கூற்று மீது கேட்கலாம் திருத்திய பின் காசு மீது கேட்கலாம் மாற்றப்படாத காசோலை வாசல் எவ்வளோன்னு கேட்கலாம் அதே மாதிரி வழக்கல் தொங்கலில் வழக்கு தொங்கல் பிழையை தந்து போட்டு எந்த பக்கம் தொங்கல் உருவாயிருக்கும்னு கேட்கலாம் அல்லது திருத்தமுன்னு ஒரு லாபம் தந்து போட்டு அந்த லாபத்தை திருத்தி சரியான லாபத்தை கேட்கலாம் சரியான உரிமையாண்மையை கேட்கலாம் மொத்த லாபத்தில் ஒரு பிழை வந்தால் அது கண்டிப்பாக தேறிய லாபத்தையும் பாதிக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் உதாரணமாக விற்பனையில் ஒரு பிழை வந்தால் அது மொத்த லாபத்தையும் பாதிக்கும் தேறிய லாபத்தையும் பாதிக்கும் இப்போ வாடகை செலவுன்னா தனியாக தேறிய லாபத்தை மட்டும்தான் பாதிக்கும் அது மூலம் விளைவிக்கணும் பெருமா ஊட்டின மாதிரி வடிவம் என்ன மேலே என்ன மொத்த லாபம் கணித்தல் கீழே தேறிய லாபம் கணித்தல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் சரி அதில் முக்கியமாக நாங்கள் இந்த மூலான மூலப்பதிவேடுகள் வற்றோட சம்மந்தமான இதை பார்த்தீங்கன்னா சரி இப்போ காசு விற்பனைக்கு வற்றோட என்னென்னா காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு முக்கியமாக நான் காசு கணக்கில் பதியும் போது விற்பனை தனியாகவும் வெட் தனியாகவும் பதிவோம் கடந்த முறை அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் கொடுப்படையுது கடன் விற்பனைக்கு டபுள் எண்ணி கடன் போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அப்போ கடன் போட்டம் கட்டுப்பாடில் பதியக்க மொத்தமாக வைக்க விற்பனைன்னு எழுதணும் வெட்டுன்னு தனியாக எழுதணும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக போட்டால் விற்பனை ஒன்று வெட்டணும் சேர்த்து போட்டால் மார்க்ஸ் இல்லை தனித்தனியாக விற்பனைன்னு எழுதி வெட்டுன்னு கீழே எழுதணும் அதே மாதிரி கொள்ளளவு அதே மாதிரி காசு கொள்ளளவு கடை கொள்ளளவு உத்திருப்பம் வெளித்திருப்பம் மற்ற முக்கியமாக உள்நாட்டு இறவெறி திணைக்கிறதுக்கு நான் வெட்டா காசா செலுத்தினால் உள்நாட்டு வெட் காசா செலுத்தினால் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அது எங்கே போடுவோம் என்றால் ஏனைய கொடுப்பனம் காசு கொடுப்பனவன் நாள் இல்லை ஏனைய கொடுப்பனவுக்கு வெட் ஏனைய கொடுப்பனவு காசு கொள்ளனக்குரிய வெட்டால் அந்த வெட் நிரலுக்க வரும் காசு கொடுப்பன இல்லை காசு விற்பனைக்குரியதான் அந்த வெட் நிரலுக்க வரும் காசு பெறுவன நாள் பகுப்பாய்களுக்கு ஆனால் வெட்டுக்கு செலுத்தினால் அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அன்பான மாணவர்களே அது எப்பவுமே ஏனைய கொடுப்பனம் அதுலேயும் கணப்பிள்ளை நிறைய பிள்ளைகள் பிளவுற விடியம் அவை தயவுசெய்து அன்பான மாணவர்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க வேற எல்லா காசு பெறுவனாடை கூட்டுங்கள் காசு கொடுமனாடை கூட்டுங்கள் கொள்ள நாடு விற்ப நாடை கூட்டுங்கள் அதே மாதிரி அதை கொண்டே பொது பேரில் மாற்றுங்கள் தேய்ச்சி 4ல் கேள்வி வரும் பகுதி 1ல் இது சம்பந்தமான கேள்விகள் வரும் எப்பயுமே திருத்தி வார கடம்போட்டம் கட்டுப்பாட்டு மீதியும் திருத்தி வார பட்டியல் மீதியும் எப்பயுமே சமனாக கடம்போட்டம் ஆகலாம் கடன் கொடுத்தன ஆகலாம் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி பட்டியல் மீதிக்கு எப்பயுமே சமனாக இருக்கும் சரியான திருத்திய கட்டுப்பாடை கேட்டு போட்டு பட்டியல் மீதி தந்துருந்தா பட்டியலை திருத்தி வரதான் அந்த கட்டுப்பாடு மீதியாக இருக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா சரி தேர்ச்சி 5 கணக்கிட்டு எண்ணக்கருக்கள் தொடர்பாக இதில் பகுதி 1ல் எம்சிக்கில் 2 கேள்வி வரும் சக்ஸில் 1 கேள்வி கட்டாயம் வரும் மொத்தம் 3 கேள்வி வரும் 12 மார்க்ஸுக்கு ஆகவே நீங்களாம் கவனம் எடுத்து கடந்தால பரிச்சை வினாக்களை பார்த்து அதில் எந்தெந்த எண்ணக்கருக்கு வரையில பார்த்துக்கோங்க சரி சுருக்கமாக எண்ணக்கரை சொல்கிறேன் நிறுவனம் பேர் உரிமையாக வேறு நடிப்பை கணக்கில் பதிவு செய்கிறது வணிக சேர எண்ணக்கரு அதே மாதிரி ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கு பெருமானத்தை செய்யணும்னா தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு நிதிக்கூற்றுகளுக்கு அடிப்படை வழங்கும் கருதுகோள் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு அதே மாதிரி பெருமானத்தை செய்யணும்னா தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு பெருமானத்தை கொண்டு வருமானக்குள்ள செலவாக்காருன்னா இணைதல் எண்ணக்கரு வருமானக்குள்ள காட்டுற விடயத்துக்கு இணைதல் எண்ணக்கரு
இருப்பின் தேறிய தேறக்கூடிய பெருமை குறைந்த பெருமையா இருப்பா எடுக்கும்னு சொல்றது அது உங்களுக்கு தெரியும். குறைஞ்ச பெருமையை எடுக்கும்னு சொல்றது அது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. இருப்பின் ஒரு பகுதியை விற்பனை கிரியா மற்ற பகுதியை நடமை சொத்தாக காட்டுறது அது இணையதள எண்ணக்கரு. சரி, அதே மாதிரி சொத்து பயன்படுத்தும் உரிமையை காட்டுறது தோட்டத்திலும் கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. அந்த பண்புன்னா உண்மையான பிரதிநிதித்துவம். சரி, ஆதனம் பெருமை பாருங்க, நாங்கள் சந்தை பெருமையை கவனித்துக் கொள்ளும் போது மீறப்படும் எண்ணக்கரு போன முறை கேட்டது வரலாற்று கிரியா எண்ணக்கரு. வரலாற்று கிரியா எண்ணக்கரு. சரி, பணத்தின் அளவிட விடயங்களை மட்டும்தான் கணக்கில் வெளிப்படுத்துவோம் சொல்றது பண அளவிட்ட எண்ணக்கரு. மேலே 2000 காட்டுவோம் பண அளவிட்ட எண்ணக்கரு. நிறுவனத்தின பேரை சொல்லுவோம் வணிக சார் எண்ணக்கரு. காலத்தை குறிப்பிட்டு காட்டுவோம் கால அளவிட்ட எண்ணக்கரு. இப்போ நோட்ஸில் வரைக்கும் பிளவு விட்டுறேன். இது சும்மா நோம்பலாக நீங்கள் எழுதி பார்த்தாவே காணும். உடனே விடவே எந்த எண்ணக்கரு நோட் பண்ணாச்சு தான் தேர்ச்சி 5 கணக்கிட்ட எண்ணக்கரு. சரி, அதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது கொடுக்க வேண்டிய செலவுகள் அற்று செலவுகள் எல்லாமே அற்று எண்ணக்கரு வேறு. கடன் போட்டும் கடன் கொடுத்தன வெளிப்படுத்துகிறோம்னா அது அற்று எண்ணக்கரு வேறு. போன முறை வந்தால் தேர்ச்சி 6 தனி வியாபாரம் முடிய கணக்கு. அதில் வருமானம் இதில் ஒரு படிச்சிருப்பீங்க. இதில் பாட்டு உள்ள கேள்வி பெருசாக வாரையில் கடந்தால பரிச்சு எடுத்து பாருங்க. ஆகவே ஆனால் இதில் வர செம்மையாகலாம் பங்குடைமை கம்பெனிக்கு தேவையாக இருக்கு. இபிஎஃப் விடிஎஃப் பேட் வருமான தேவை கணிப்புகள் ஏன்னா அற்று முற்பன செம்மையாகல்கள் இருப்பு தொடர்பான செம்மையாக்களை பார்த்துக்கொள்ளுங்க. தேர்ச்சி 7 உற்பத்தி கிரியா கூற்று. இந்த உற்பத்தி கிரியா கூற்று உங்களுக்கு தெரியும். உற்பத்தி கிரியத்தின பிரதான கிரியங்கள் 2. ஒன்று மூலக்கிரியம் முதன்மை கிரியம், 2வது உற்பத்தி கிரியம் உற்பத்தி மேந்தலை. உற்பத்திக்கு 2 மூலக்கிரியம் உற்பத்தி மேந்தலை. மூலக்கிரியம் எப்படி கணிப்போம் தெரியும். நேர் மூலப்பொருள் நேர்கூலி ஏனைய நேர்கிரியம் கூட்டி வரும். அதோட நாங்கள் உற்பத்தி மேந்தலைக்கு நிலையானது பெறும் மாறும் பெறும் கூட்டி பார்த்தால் மொத்த உற்பத்தி கிரியம் பெறும். மொத்த உற்பத்தி கிரியம் உற்பத்தி எல்லாம் இருந்ததுக்கு இந்த முகாமை கணக்கு போகும் மொத்த கிரியத்துக்கு போகும். இப்போ நாங்கள் இங்கே உற்பத்தி கிரியத்தில் குறைவேலை செய்யலாம். போன முறையும் கேட்டது உற்பத்தி கிரியத்தில் குறைவேலை செய்யறாங்க. அப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். அது உற்பத்தி கிரியத்திலாம் மேற்கொள்ளப்படும். மூலக்கிரியத்தில் மேற்கொள்ள சிலபஸில் இல்லை, கைட் புக்கில் இல்லை. அதே மாதிரி வெட்டும் கேட்டீங்க. வெட் தொடர்பான பொருட்கள் கொள்ளளவு விற்பனை தொடர்பாக தான் வெட் இருக்கு. அந்த தளபான சொத்துக்கள் வாங்குற விற்கிற தொடர்பான வெட் தொடர்பானது இல்லை, பதியப்படவில்லை. பொருட்கள் கொள்ளளவு சரி கேள்வியிலையும் சொல்லப்படும் படிவா. சரியான அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றது உற்பத்தி கிரிய கணிப்பு தொடர்பாக கேள்விகள் பாட்டுள்ள வரையில் போன முறை கம்பெனியோட சேர்ந்து வந்தது இல்லை பங்குடைமையோட சேர்ந்து வரும். தனிக்கேளியாக இது வரைக்கும் கனகாலமாக போடப்படவில்லை. 2016ஆம் ஆண்டு பிறகு போடப்படவில்லை. ஆனால் பகுதி 1ல் 11ஆம் 12ஆம் கிளை கண்டிப்பாக போடப்பட்டிருக்குது. அது மாதிரி 31ஆம் கேள்விக்கு அதுலேருந்து வார கேள்வியிலையும் கேள்வி போடப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது தேர்ச்சி 8 முக்கியம் லாப நோக்கமற்ற வணிக நிறுவனங்கள். இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் அந்த கழகம் ஒன்று ஒரு சேவை நோக்க வணிகத்தின் உரிமையை எப்படி கணிக்கிறேன் என்றால் திரண்ட நிதியோட வருமான மிகியை கூட இறுதி திரண்ட நிதி வரும். அது திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான மிகியாகவும் திரண்ட நிதியில் ஏற்படும் குறைவு வருமான குறைவாக கொள்ளப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நன்மானமானவர்களை உரிமையாண்மை என்று கேட்க அந்த திரண்ட நிதியோட இறுதி திரண்ட நிதியோட ஆயுச்சந்தா மீதி வருமானமாக காட்டப்படாத பகுதி விசேட நன்கூட மீதி இதை கூடினால் உரிமையாண்மை வரும். 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் திறனதியும் கேட்டிருப்பான், உரிமையாண்மையும் கேட்டிருப்பான். சரியா, பாட்டுவை பொறுத்தையும் கண்டிப்பாக ஒரு கேள்வி 10 புள்ளி கண்டிப்பாக வரும். நிறைய மாணவர்கள் 10 வைக்கணும் சொல்லிப்பேன், 2 புள்ளி 3 புள்ளி எடுக்கிறேன். 10க்கு 5க்கு மேலும் எடுக்கிறது குறைவு. பகுதி 1ல் சாதாரண சந்தா தொடர்பான விடயம் வருமானமாக காட்டுற தொகை காசா பெற்ற சதவீதம் கேட்பான். ஆக்கிற எண்ணிக்கையை தந்து ஒரு ஆளுக்கு எவ்வளவு சந்தான் தந்தால் மாதமோ வருஷம் தந்தால் அது வருஷத்துக்கு மாற்றி போட்டு வார தொகை வருமானமாக காட்டப்படும் தொகை. ஒரு அங்கத்தோடு சந்தா பணம் பெறுவோம் என்றால் வறுமை சந்தா எங்களை சொத்து, முன்கூட்டியே பெற்றா முற்பண சந்தா அது பொறுப்பு. ஆரம்பத்தில் என்றால் மீதி வந்தது வரா பக்கம் வறுமை சந்தாம், முற்பண சந்தா பொறுப்பு செலவு பக்கம். இறுதி மீதி வந்த வரவென்றால் மீ சென்ற செலவும், முற்பணம் மீதி வந்த செலவென்றால் மீ சென்ற வரவும் பெறும். கூட்டி எடுத்து வாரதொகை வருமாவூட்டு மாறுதொகை வர வச்சு போட்டு கூட்டி எடுத்தோம் என்றால் சந்தா கணக்கில் செலவு பக்கம் காசா பெற்றது வரும். இந்த ஆயுள் சந்தா தொடர்பான விடயம் 2-3 ஆண்டா வரவையில் பகுதி 1ல் நீண்டாளமாக வரையில பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, தொடர்ச்சியாக வாரம் பிள்ளைகள் பிள்ளை விடுற விடயம். வேற கொள்ளலோர்த்த கணக்கு தயாரிக்கிறோம் காசு மீதியை கண்டுகொள்வதற்கு, வருமான கூட்டியை தயாரிக்கிறோம் ஏன் வருமான மிக குறை கணிப்பதற்கு, கொள்ளலோர்த்த கணக்கு காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும், வருமான கூற்று அற்று அடிப்படையில் தயாரிக்கப்படும். சரியா, நிறையில் பதிவு தேர்ச்சி 9. இதில் பெரும்பாலும் பாட்டு உள்ள கேள்வி பங்குடைமை கேள்வி தான் அப்படி வந்து கொண்டிருக்கு, தனிக்கேளியாக வாரையில். பாட்பண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த விற்பனை கடமோட்டம் கட்டுப்பாடு தயாரித்து விற்பனை கண்டுபிடிக்கிறது, கடங்கோட்டம் கட்டுப்பாடு தயாரித்து கொள்னா கண்டுபிடிக்கிறது, அல்லது மொத்த லாபம் விற்பனை கிரியம் கண்டுபிடிக்கிறது. இப்போ கிரியத்தில் 10 லாபம்னா கிரியத்தை 100 எடுப்போம், 10 லாபம், விற்கிற விலை 110. விற்பனை விலையில் 10 லாபம்னா விற்பனையை தான் 100 எடுப்போம், 10 லாபம், கிரியம் 90 என்று வேறு.
இப்போ இதெல்லாம் கவனப்பில் விடாமல் இதில் 2-3 கேள்வி கேட்குறது பகுதி ஒன்றில் கண்டிப்பாக பகுதி 2 பொறுத்துக்கு இந்த இதில் கேள்வி அமைவது இல்லை. தேர்ச்சி 10 உங்களுக்கு தெரியும் பங்குடைமை. பங்குடைமையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விடயம் பகுதி பங்குடைமை தொடர்பான 24ஆம் பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 42ஆம் பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது தொடர்பான சரியான கூட்டுகள் தெரியும். ஒவ்வொரு வருஷ பேப்பர்லையும் இருக்கு. ஒரே விடயம் தான், சட்டம் தான் மாற்றலாம். அதே மாதிரி அன்பான மாணவர்களே, பங்குடைமை தொடர்பாக நன்மைப்பு சீராக எப்படி கணிக்கிறது, நன்மை சீராக நாக்குறிப்பு என்ன, ஒரு ஆளுடைய நன்மைப்பு தந்திரத்து போய் மொத்த நன்மைப்பு கேட்கப்படும். வேற பங்குடைமையின் உரிமையானவை எவ்வாறு கணிக்கப்படும், மூலன கணக்கு மீதே நடைமுறை கணமையும் கூட்டிவார். ஒரு பங்கான ஒரு ஆண்ட மூலன மீதி ஒரு ஆள் நடைமுறை கணக்கு சில மீதியை கூட்டுவோம், வேற மீண்டா கழிச்சு வரும். சரியா? அதே மாதிரி நாங்கள் கணாட்சியை கவனிக்கணும். பங்குடைமைன்ற மொத்த தேறிய லாபம் எவ்வளவு கேட்டால் மொத்தேறிய லாபம் என்றால் மூலன வட்டி சம்பளம் லாபம் 3ஐயும் கூட்டுவோம். நட்டம் வந்தால் மூலன வட்டியும் சம்பளத்தையும் கூட்டி நட்டத்தை கழிச்சா தான் அங்கே தேறிய லாபம். சரி, இது ஒரு பங்காவுடைய மொத்த லாபம் என்று எவ்வளவு கேட்டால் கடந்த காலத்தில் வந்து போன முறை பேப்பரில் இருக்கு. மொத்த லாபம் என்று கேட்டால் அந்த பங்காருடைய மூலன வட்டி என்ன, அந்த பங்காவுக்குரிய சம்பளம் என்ன, அந்த பங்காவுக்குரிய லாபம் என்ன, நட்டம் என்றா கழிக்கும் லாபம் என்றா கூட்டும். செலுத்திய மூலன வட்டி செலுத்திய சம்பளம் பங்கா நடைமுறை கணக்கில் வர வைப்போம், அது உரிமையை குறைக்கும். டபுள் கேட்டால் மூலன வட்டி சம்பளம் லாபத்துக்கு லாபம் என்ற பயிர் கணக்கு வரவு பங்காள நடைமுறை கணக்கு செல்லாம். வேற பொருள் பற்றிலாம் தனித்தனியாக வைங்க. செலுத்திய கடன் வட்டி வர வைங்க. கடன் வட்டி பயிருக்குரிய விடயம் இல்லை, பயிருக்குரிய விடயம் அல்ல, அது வருமானக்குள்ள செலவாக்காடும். கடன் வட்டியான பயிருக்குரிய விடயமாகும். இந்த குறி சரியா பிள்ளையா, அது பிள்ளை. கடன் வட்டி வருமானக்குள்ள நிதி செலவை காட்டும். வேற பங்குடைமையில பாட்டுவா பொறுத்த கண்டிப்பா 20 புள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிற 22 புள்ளிக்கு வருது, போன 24 புள்ளிக்கு வந்திருக்கு. ஆவே பங்குடைமை முந்தி குறையா புள்ளி வந்து கொஞ்சம் கூட வந்திருக்கு 2-3 வருஷமா. ஆவே அதுல நீங்க முக்கியமா ஒன்று நிதியான தொடக்கத்துல பங்கா சேரலாம், இல்லை விலகலாம், அல்ல நிதியான இறுதியில பங்கா சேரலாம், இல்லை விலகலாம். அதே மாதிரிக்கா பார்த்துக்கொள்ளுங்க. பகுதி 1ல் ஒரு 4-5 கேள்வி வரும். செகண்ட் கண்டிப்பா 5ஆம் கேள்வி அல்லது 5ஆம் கேள்வியா பெரும்பாலும் ஆனால் ஆவணப்பட்ட பங்குடைமை கேள்வி இருக்கு. சரி, அடுத்த கேள்வி இவ்வளவுதான் கிரேட் 12க்குரிய சிலபஸ். இதில் பார்ட் 2ல முக்கியமாக கணக்கெடு சாம்பாடு, காசு பெறுவன கொடுப்ப நாடு, லாப நோக்கமற்ற நிறுவன கணக்கு, மற்றது உங்களுக்கு பங்குடைமை. அங்கால வாரது உங்களுக்கு தெரியும் தேர்ச்சி 11 கணக்கெட்டு நியமங்கள், இதான் முக்கியம். அந்த கணக்கெட்டு நியமத்தில் எண்ணக்கரு சட்டம் தொடர்பான விடயம் கடந்த காலம் 2020 வந்தபடி 4 வருஷத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இலங்கை கணக்கு நியமம் 1 நிதிக்குறிலை முன்னிலைப்படுத்தல், சொத்துக்கள் பொறுப்பு கண்ட வருமானம் சில புதிய வரலாற்றை பார்த்துக்கொள்ளுங்கள், அதன் பண்புகளை பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றது அடிப்படை பண்பு என்ன, விருது செய்யும் பண்பு என்ன, அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எல்கேஎஸ் 2 இருப்புகள் தொடர்பான விடயம் என்னென்ன இருக்குது, இருப்புகள் உருப்படி அடிப்படை தொகுதி அடிப்படை கணக்கு வேறும். அதே மாதிரி நாங்கள் FAFO WGS கிரிய முறையில் இருப்பு கணிக்கிறது வேறும். அதே மாதிரி எங்களுக்கு களஞ்சேப்பேடு செய்கிறது பார்ட் 2லையும் எங்கள் முகாமை கணக்குலையும் வேறு. பெரும்பாலும் 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு வந்த கேள்விகள். சம்பள பட்டியல் 21, 23 வந்த கேள்விகள். இருப்பு கட்டுப்பாட்டு மட்டம் 2019ஆம் ஆண்டு வந்த பிறகு பார்ட் 2ல வரையில் அந்த இப்படியான கேள்வி கேள்வி எடுத்து கேஸ் பண்ணி நீங்கள் எது வேறு எது செய்யலாம்னு செய்து பாருங்கள். உங்களோட முயற்சியிலான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு பெறுவது வேறு. பயிற்சி தான் முக்கியம். சரியா? அதே மாதிரி நீங்கள் அடுத்த முக்கியமாக வரக்கூடிய விடயங்கள் அடுத்த இலங்கை கணக்கு நியமத்தில் 8 கணக்கெட்டு கொள்கைகள் மதிப்பீட்டு மாற்றங்கள் பார்த்துருப்பேன் பேப்பரில். அதை பாருங்கள். மதிப்பீட்டு மாற்றம் என்றா என்ன, கொள்கை மாற்றம் என்றா என்ன, அதுக்கு என்ன விஷயம் வருது, அதை பார்த்துக்கொள்ளுங்கள். வழக்கில் பெரும்பாலும் கேள்வி வேணும். கொள்கை மாற்றம் ஒரே விஷயம் தான் பாசிபிள் வேறு. அடுத்த 10 அறிக்கையிட காலப்பகுதி பின்னரான நிகழ்வுகள். அது 2 நிகழ்வு இருக்குது. ஒன்று சீராக்கம் செய்யும் நிகழ்வு, சீராகப்படாத நிகழ்வு. இது கம்பெனி பிரசுர முடியுது முக்கியம். அதே மாதிரி பார்ட்மெண்ட்லேயும் ஒரு கேள்வி கண்டிப்பாக வேறு. அதை வச்சுக்கொண்டு போன முறை கேட்ட மாதிரி லாபம் தந்து போட்டு லாபத்தை திருத்தி சரியான லாபத்தை காண சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி LKS 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள். அடுத்தது SLFRS 15 வாடிக்கையாளர் தொடர்புடைய வருமானம். அடுத்தது குத்தகை. சரியா? குத்தகை தொடர்பான விடயம் அதில் உங்களுக்கு தெரியும். குத்தகை தொடர்பாக குத்தகை வட்டியும் குத்தகை தொடர்பான சொத்து பயன் உரிமை தேய்வும் காட்டப்படும் வருமானக்குள்ள. அதுமாதிரி நிதிலைமைக்குள்ள சொத்து பயன்படுத்தும் உரிமை நடைமுறை எல்லா சொத்துக்களையும், நடைமுறை எல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பில் குத்தகை பொறுப்பும் காட்டப்படும்.
இதை இப்படியே பாருங்க. இந்த வருஷத்தை வட்டின்னா நிதிக்கிறதுக்கு போகும். அடுத்த வருஷம் வட்டி தந்தால் நீங்கள் அடுத்த வருஷம் தவணை பணத்திலிருந்து அந்த வட்டியை கழிச்சு வாரது நடைமுறை பார்ப்போம். 2023 பேப்பரில் நடந்தேன்னா இந்த வருஷத்துக்குரிய தவணை பணம் ஃபுல்லாக கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, கடனையும் கொடுக்கும். அது கொண்டே ஏஎன்எஸ்என் மேலே கொண்டே பொறுப்பாக்கானா சரி, அது கம்பெனி பிரச்சனை முடிக்கணும் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது காசு பாய்ச்ச கூட்ட பொறுத்த வரைக்கும் எல்கேஎஸ்ஏ தனிக்கேளியாக வேறு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த சேப்பா நடவடிக்கை முதல் நடவடிக்கை நிதி நடவடிக்கைக்கு என்னென்ன உதாரணம் வேறு அதை பார்த்துக்கொள்ளுங்க. நோட்ஸை பார்த்தீங்கன்னா சரி. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சேப்பா நடவடிக்கை உருவான காசு தேறிய காசு பற்றி எப்படி காணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நேர்முறையில் வாடிக்கையாளர் பெற்ற காசு வழங்குனருக்கும் ஊழியத்துக்கும் கொடுத்த காசு. வாடிக்கையாளர் பெற்ற காசுக்கு என்னென்ன விடயம் பெறும், வழங்குனருக்கு ஊழியம் என்ன கொடுத்த வரும், செலுத்திய வட்டி செலுத்திய வருமா வரும். சரி, அதே மாதிரி பாட்டுவில் கண்டிப்பாக நேர்முறை இல்லை நேர்முறை தனியாக நிதிநிலைமை குறித்து தனியாக வந்தால் நேர்முறையில் கேட்கப்படும். சரியா மாணவர்களே? அடுத்த பாடம் கணக்கெட்டு விகிதாசாரம். அதில் உங்களுக்கு விகிதங்கள் தெரியும். அந்த விகிதங்களை சாம்பாடு மூலம் பிரித்து போட்டு இங்கண்டால் கண்டிப்பாக கூட வரும். பகுதி 1லேயும் 2-3 கேள்வி வரும். அதே மாதிரி பகுதி 2ல் தனி கேள்வியாக வரும். 20 புள்ளிக்கு மேலே வரும். அதே மாதிரி இந்த ஒப்பிட்டு எந்த நிறுவனம் நல்லது இந்த பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக சுழற்சி வீதம் வரைக்கும் சுழற்சி வீதம் இப்போ கூடவே இருக்கும். அப்போ காலம் குறைவாக இருக்கும், காலம் குறைவாக இருக்கணும், சுழற்சி வீதம் கூடவே இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது தேர்ச்சி 14 முகாமை கணக்கெடு. முகாமை கணக்கெடு தொடர்பான விதியம் பார்க்க கவனித்துக் கொள்ளுங்க மாணவர்களை. முகாமை கணக்கில் கண்டிப்பாக கேள்வி பேர் மேந்தலை போப்பாய் அட்டவணையில் போன முறை புலாத வந்து திருத்தி சரியாக கண்டாது. சரியாக போலியோ கடைசி வரைக்கும் செய்யுங்க. அப்போ ஆனாப்பாட் ஆவணாப்பாடாக பிரியும். ஆனாப்பாட்டில் உங்களுக்கு 16 புள்ளிக்கும் ஆவணாப்பாட் 24 புள்ளிக்கும் பேர். ஆனாப்பாட் வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்று சம்பள பட்டியல் வந்து அடுத்த முறை உங்களுக்கு இருப்பு கட்டுப்பாடு மட்டம் தொடர்பாகவோ அல்லது எஃப்ஏஎஃப் அபிஜிஎஸ் தொடர்பாக களஞ்சியப்பேடு தொடர்பாக வரலாம். சரியா? ஆகவே அதை இதில் எப்படி கணிக்கிறது, களஞ்சியப்பேடு எப்படி தயாரிக்கிறதுலாம் ஏற்கனவே நீங்கள் வகுப்பில் செய்திருப்பீங்க. அதை பார்த்துக்கொண்டுங்க. சரி, மற்ற மேந்தல போப்பாடு கண்டிப்பாக செய்யும். எக்ஸாம்பிள் பேப்பர் தந்தோன்னே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 2வது முகாமை கணக்குகளை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் கம்பெனியை கோட் அடித்து வச்சு போட்டு எடுத்து வச்சு செய்ய வேண்டாம். அப்போ நான் கம்பெனியில் நான் சொல்லாமல் வந்துட்டேன். கம்பெனி தொடர்பான விடயத்தில் உங்களுக்கு தெரியும். கம்பெனி வந்து தேர்ச்சி 12 உங்களுக்கு தெரியும். கம்பெனி இங்கே முதலாம் கேள்வியாக வரும். வேறு பகுதி 1 தொடர்பான கேள்விக்கையும் வரும். அதில் கம்பெனி தொடர்பான பங்கு வளங்கள், உரித்து வளங்கள், ஒதுக்கத்தை மூலமாக்கல், உரிமை மூலத்துக்கு என்னென்ன விடயம் இருக்குது, கடன் மூலத்துக்கு என்னென்ன விடயம் இருக்குது, அவை நாங்கள் என்னென்ன வளங்கள் விளைவிக்க உரிமை மூலம் எப்படி மாறும் மாறாது அதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது அந்த மொத்த வருமானம், மொத்த செலவு, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம், ஏன்னா மீள்மாய் இப்படி நிறுத்தி மாத்திரம் வர தாக்குங்கள் கடந்த கால பரிச்சை நாங்களை பார்த்து செய்து பார்த்தீங்கன்னா சரி. முதலாம் மீள்மாய் இப்படி மிக வரைக்கும் என்ன செய்யணும், குறை வரைக்கும் என்ன செய்யணும், 2ஆம் தரம் மீள்மாய் இப்படி மிக குறை இருக்கேக்க இந்த குறை மிக வரைக்கும் என்ன செய்யணும் அதை பார்த்துக்கொள்ளணும். சரியா? கம்பெனிக்கு முதல் போர்டெல்லாம் அடித்து போமெல்லாம் பிரித்து போட்டு இப்போ இந்த வச்சு இருந்துட்டு மற்ற 2வது 3ஆம் கேள்வி செய்த அப்புறம் தான் 3ஆம் கேள்வியாக கம்பெனியை செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் எடுத்து வச்சு கம்பெனி செய்தீங்கன்னா இப்போ இந்த 2-3 கேள்வி செய்யலாம், டைம் போகும். சரி, அதை பார்த்து டைம் வரைக்க சொல்கிறேன். அடுத்த தேர்ச்சி 15 உங்களுக்கு தெரியும் எல்லைக்கிரியவியல். எல்லைக்கிரியல் சம்பந்தமான விடயம் அது கண்டிப்பாக பகுதி 1 பொறுத்தவரைக்கும் 27, 28 இல்லை 29ஆம் கேள்வி ஆகும். அங்கால 48, 49ஆம் கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதில் நிலையான கிரியம் என்ன, மாறுங்கிரியம் என்ன, வருமானம் என்ன, மொத்த தரப்பட தரவுக்கு ஏற்றமே மாற்றம் அடைந்தால் அது மாறுங்கிரியம். மாற்றம் அடையாமல் நிலையாக இருந்தால் காலத்தோட சம்பந்தம் தான் காலக்கு நிலையான கிரியங்களாக இருக்கும். வருமானம் போடுவோம். மாறுங்கிரியம் விற்பனை வருமானம் ஒரு அலைக்கு ஒரு நபருக்கோ போடுவோம். மொத்தம் நிலையான கிரியம் மொத்தமாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு கணிச்சிங்கன்னா சரி. இந்த கிராஃப் வந்து நீண்டாளமாக வரையில லாபண்ட புள்ளி வரைபடம், லாப அளவு வரைபடம், பங்களிப்பு வரைபடம் அதற்கு முக்கியமாக பார்த்துக்கணும். பார்த்து என்னென்ன குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொமர்ஸுக்கும் தேவை லாபண்ட புள்ளி வரைபடம் அவங்க பார்த்துக்கணும். கடைசி பாடம் முதலீடு தீர்மானம் அது 30வது வினாவாகவும் அதே மாதிரி 50வது வினாவும் பெறும். 30வது வினா உங்களுக்கு தெரியும். அந்த பேபேக் பீரியட் திட்டம் பண்ணி முதலீடு செய்யப்பட்ட காசு எவ்வளவு திரும்பி வரும், இப்போ போட்ட காசு எவ்வளவு விரைவாக இருக்கும் அதைத்தான் தெரிவு செய்வோம். அப்போ இந்த காசு பார்த்துலாம் கருத்து கொள்ளப்படும். ARR என்பது கணக்கிட்டு வருவாய் வீதம். கணக்கிட்டு வருவாய் வீதம் என்பது அந்த சராசரி லாபத்தின் சராசரி முதலீடு 100 போடுக்கு எனக்கு இதில் வார வருவாய் எங்கே உயர்வாக இருக்கோ அதை தெரிவு செய்யப்படும். சரி, அதை பார்த்தீங்கன்னா சரி, அதை முக்கியமாக கவனிச்சு கொள்ளுங்க. சரி, அப்போ அதிகூட வருவாயை தெரிவு செய்வோம். இது லாபத்தை தான் கணிப்போம். காசு பாய்ச்சல்லேருந்து பெருமாதத்தை கழிச்சு தான் நான் லாபம் கணிப்போம். லாபம் தந்தால் காசு பாய்ச்சல் காணும்போது பெருமாதத்தை கூட்டித்தான் லாபத்தோட பெருமாதத்தை கூட்டித்தான் காசு பாய்ச்சல் எடுப்போம். இங்கே நேரில் முறை காசு பாய்ச்சல் யோசிக்கிறா சரி, லாபம் வரைக்கும் முன் லாபம் கூட பெருமாதத்தை சீராக்கத்தில் கூட்டுவோம். சரி,
அடுத்து என்பிவியும் தேறிய காலப்பெருமை தான் பணத்தின காலப்பெருமையை கருத்துக்கொள்வது. அதிகூடிய என்பிவி தேறிய இன்றைய பெருமையை தாரத்திட்டு தான் தெரிவு செய்யப்படும். அதில் பூஜ்ய வருஷத்தில் ஆரம்ப முதலீடு எப்படி காண்றது, கடைசி வேதம் ஒரு வருஷம் காசு பாய்ச்சல் எப்படி காண்றது, இறுதி வேடத்தில் கொண்டு எஞ்சிய பெருமதியை காசு உட்பாய்ச்சலாக காட்டுறது, தொழிற்படும் மூலத்தை காசு உட்பாய்ச்சலாக காட்டுறது, ஏதாவது செலவு செய்தால் காட்டுறது, பெருமானத்தை இருந்தால் பெருமானத்தை கழிச்சு பாடுறது தான் காசு வெளியிட்டாமல் காட்டணும். அதே மாதிரி எங்களுக்கு காசு உட்பாய்ச்சலுக்கு செயற்பாட்டு கிரியம் குறைந்தாலும் அது காசு உட்பாய்ச்சல், வருமானம் அதிகரித்தாலும் அது காசு உட்பாய்ச்சல். செலவின இப்போ 100 ரூபா செலவு இருந்து இப்போ 80 ரூபா முடியுதுன்னா 20 ரூபா மிச்சம் தான், அதுவும் பார்ப்போம். 100 ரூபா இருந்து 120 ரூபா போனால் 20 ரூபா கூடும், அதுவும் எங்களுக்கு காசு உட்பாய்ச்சல். அதையும் பார்த்துக்கொண்டுங்க. சரி, அதிகூடிய என்பிவி ஏற்றுக்கொள்ளும். சரி, அவை கணக்கீடு ஒன்று தான். நீங்கள் டைம் பண்ணி 50 வினாவையும் நீட்டாக செய்யணும், அதான் முக்கியம், தரமாக செய்யணும். பகுதி 2 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் நீங்கள் 6 கேள்வியில் 5 கேள்வி கண்டிப்பாக செய்யணும், திருப்திகரமாக செய்யணும். சரியா புள்ளியும் பதிவு டபுள் இண்டிகேட்டமே 15 செய்தீங்கன்னா காணும். சரியா சரியா செய்தவங்க நீங்கள் இருக்காமல் செய்து முடிச்சிங்கன்னு பாருங்க, அதான் முக்கியம். ஏன்னு சொல்ல வரது, நான் எல்லா கேள்வியும் செய்தால் நீங்கள் காசு பெருமை பிள்ளையாக செய்தால் கூட கூட்டுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. கம்பெனியெல்லாம் கூட்டி நீங்கள் நிதியிலமை கூட்டு மாற்றும் பிறகு இந்த கம்பெனி கூட்டி எடுக்கத்தான் வேணும். குறிப்பாக கூட்டணும், இந்த வருமா கூட்ட கூட்டணும், உரிமை மாற்ற கூட்ட மாற்றணும், உரிமை கூட்ட மாற்றி இதெல்லாம் கூட்டுக்கு எல்லாத்தையும் நீங்கள் போடுவோம். சரி போல வேண்டாம், மாற்றுறதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் புள்ளி இருக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் எடுத்த தவணை புள்ளினும்பா ஃபைனல் எக்ஸாம் எப்பயுமே உங்களுக்கு புள்ளி கூட தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் மாணவ அன்பான முழுமையாக செய்யுங்க. சரி, அப்போ நீங்கள் முக்கியமாக தெரிவு செய்ய வேண்டிய கேள்விகள், முதலாவது நீங்கள் முகாமை கணக்கெடுத்து செய்யலாம், பேப்பர் தந்தோன்னே பேருந்து கணக்கெடுத்து சாம்பாடை செய்யலாம் எல்லாரும். இந்த 3ஆம் கேள்வியை கம்பெனி பிரசுர முடி கணக்கு செய்தீங்கன்னா பேருந்து அதை நீங்கள் சரியாக டைம் பண்ணுங்க. 40 புள்ளி வார கேள்விகளுக்கு 36 நிமிடம். கம்பெனிக்கு மட்டும் நீங்கள் 36 புள்ளியுடன் மேலேயே வாசிப்பு நேரம் கம்பெனிக்கு பயன்படுத்தினீங்கன்னா 46 நிமிஷம் மட்டும் போகலாம். ஆனால் அதை விட நீங்கள் கூட எடுக்கலாம். எடுத்திங்கன்னா எங்களால் ஒரு கேள்வி செய்யலாம். 20 புள்ளி வார கேள்விக்கு 18 நிமிடமும், அதே மாதிரி 10 புள்ளி வார கேள்விக்கு நீங்கள் 9 நிமிடமும் எடுக்கும், டைம் பண்ணி செய்யுங்க. சரியா, அங்கால நீங்கள் அடுத்து ஜெயிக்க கேள்விகள் உங்களுக்கு 2-3 செய்து அங்கால 4, 5, 6 இருக்கும், அதில் 2 செய்ய வேண்டி வரும். சில பேர் அந்த காசு கொடுப்ப வார 4ஆம் கேள்வியை செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் பங்குடைமையோட வார காசு பாய்ச்சல் கூட்டு எல்லைக்கிற வார கணக்கெடு விதாசம் தொடர்பாக செய்யலாம், அல்லது 6ஆம் கேள்வியை செய்யலாம். அது கூட திறமையை பொறுத்து. கடைசி கேள்வி செய்ய சரியாக புள்ளியும். இப்போ எல்லைக்கிரியம் எல்லாம் சரியாக புள்ளியும், நிலையான கிரியம் என்ன, மாறுங்கிரியம் என்ன, வருமான வகைப்படுத்தினீங்களாவே டைம் எடுத்துடலாம். இப்போ மேக்சிமம் உங்களோட வெற்றியெல்லாம் தங்கி இருக்குது. கணக்கெட்டு பாடத்தை பொறுத்த வரைக்கும் நேரகாலத்துக்கு எக்ஸாம் போங்க. எக்ஸாம் கூட இருந்து நீங்கள் அங்கால கோடெல்லாம் அடித்து மொமெண்ட் அடித்து மறக்காம நீட்டு அடி மட்டும் ப்ளூ பென் 2 பிளாக் பென் 2 கொண்டு போய் ரெட் பென் பாவிக்க வேணாம், கொண்டு போய் நீங்கள் பென்சிலும் பாவிக்க வேணாம். நார்மலாக பகுதி ஒன்றெல்லாம் பேனையால் குறியுங்க. மற்ற குறிக்க விட குறிக்க பகுதி ஒன்றை பொறுத்தவரைக்கும் அடைப்பு குறிக்க நம்பர் சரியாக குறிச்சிங்கன்னு பாருங்கள். மற்ற 1 வரைக்கும் 30 வினாக்களுக்கு ஏதாவது ஒரு குறிக்காலும் ஏதாவது ஒரு விடை இலக்கத்தை குறிச்சுக்கணும். 1க்கு 5 விடையில் ஏதாவது ஒரு விடையை போட்டுக்கொள்ளுங்க. சில மாணவர் பார்த்தா பிளாங்காக இருக்கு, அவை தேர்தல் 5 விடையில் ஒரு விடையை குறித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சக்சரில் அங்கால போய்க்க சரியோ புள்ளியோ தெரிஞ்ச விடையை எழுதி கொண்டு போங்க. சரியா, அது முக்கியமாக இன்னொன்று, ரூபாய் 1000 தரைக்கு இப்போ ஆனாவனா பாட்டுன்னு வேறு ரூபாய் 1000 போட்டு தந்தால், இப்போ 50,000 விடையாக வந்தால் நீங்கள் 50,000 50 போட்டால் அடுத்த விடைக்கு நீங்கள் 1000 வெட்டி தான் போகணும். இப்போ 1க்கு 50 போட்டு அடுத்துக்கு 1 லட்சம் வேணால் 1 லட்சம் 1000 போட்டு எழுதலாம். 2க்கும் நீங்கள் விட ஆன்சர் பண்ணுங்க, 1000 வெட்டி ஆன்சர் பண்ணுங்க. பிரேக்கெட்டுக்கு விட 3000 வெட்டி தந்திருந்தால் நீங்கள் 3000 வெட்டியே விடையே போடணும். இப்போ 50,000 தந்து பிரேக்கெட்டுக்கு 3000 வெட்டி 50,000 விட வந்தால் உங்களுக்கு நீங்கள் விட போடைக்க நீங்கள் 50,000 போட 50,000 எழுதாமல் 50 போட்டால் போதும். ஏன்னா 3000 பிரேக்கெட்டுக்கு எடுக்கலாம், அதை கவனிச்சிங்கன்னா சரி. ஓகே, ஆல் த பெஸ்ட். வடிவாக நீங்கள் எக்ஸாமை ஒவ்வொரு தவணை புள்ளிக்கும் சரி, ஒவ்வொரு ஃபைனல் எக்ஸாமும் சரி, நீங்கள் வடிவாக நீட்டாக அழகாக வடிவாக செய்து நல்ல பருவர் எடுத்து உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பாடசாலைக்கும் உங்கள் கற்பித்த ஆசிரியருக்கும் நல்ல ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற வாழ்த்தி நாங்கள் பாடப்பரப்புக்கு போகிறோம். கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த கேள்வி 44ஆம் கேள்வியிலேருந்து போக நினைக்கிறோம், பார்த்துக்கணும். 44ஆம் கேள்வியிலேருந்து போனோம்னா சரி. இது முடித்தோம்னா திருப்தி ஒன்று இருக்குது எனக்கு. ஒன்று நடந்து முடிந்த அனைத்து பாசிப்பரும் 2002 நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி 2012ஆம் ஆண்டிலிருந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும் முழுமையாக செய்து முடித்த ஒரு இலங்கையில் நடந்த தமிழ்மொழி மூலமான பகுதி ஒன்று தொடர்பான வினாக்களில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கின்ற ஒரு இதை நான் ஏற்படுத்தினது திருப்தி அடைந்து கொள்கிறேன். அவை அந்த அறிப்பில் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் சௌகரங்களுக்கும் பரிமாறிக்கொள்ளுங்கள். ரைட், கேள்வியை போவோம். உற்பத்தி கம்பெனி ஒன்று 31/3/23 முடிந்த வேடத்துக்கான புத்தகங்கள் இருந்து பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன.
நீண்டால கடன் 12,000, வேடத்துக்கான வட்டி செலவு 1200, வேடத்துக்கான வருமான வரி செலவு 800. நடைமுறை வேடத்துக்கான உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் மற்றும் கடனுக்கான உரிமையாண்மை வீதம் முறை 20% மற்றும் 60% கணிக்கப்பட்டுள்ளது. உரிமையாண்மை யார் என்று கேட்கிறான். அப்ப எங்களுக்கு தேவை கடனுக்கான உரிமையாண்மை வீதம் என்பது கடன் மூலத்திற்கு உரிமை மூலம் தரணும். அப்ப இது சமன் தந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் எத்தனை வீதம் என்றால் 60% தந்திருக்கு. அப்ப 60% சமன் கடன் மூலம் தந்திருக்கு 12,000, அதங்கில் உரிமை மூலம் தரணும். அப்ப 12,000 கீழ் 60 தரணும். சுருக்கினீங்க என்றால் 20,000 ரூபாய் வேற. 3 சேர் வெட்டி தான் விட ஆன்சர் பண்றோம். பார்த்துக்கொள்ளும். இங்கே 3 சேர் விடை இருக்கு. இது விடையில 3 சேர் வெட்டி தான் தானம் தந்திருக்கு. அதை கவனிச்சிங்கன்னா சரியா மாணவர்களே. அடுத்த லாபம் கேட்கிறான். லாபத்துக்கு நாங்க உரிமையாண்மை வீதமாக திரும்ப போகலாம். ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் உரிமை மூலம் தரணும். உரிமை மீதான வீதம் தந்திருக்கிறான் 20%. அப்ப 20% சமன் ஆண்டுக்கான லாபம் தெரியாது, உரிமை மூலம் தெரியும். கண்டுபிடிச்சிருங்க 20,000. அப்ப ஆண்டுக்கான லாபத்திங்கள் 20,000 தர 100. விளங்கினா பிள்ளைண்டா என்ன செய்யும் என்றால் 20,000க்கு 20% பார்த்துக்கணும். இந்த 20,000 நீங்க உரிமை மூலம் 20 தான் சொல்லியிருக்கு. அப்ப 4,000 3 சேர் வெட்டி 4,000. அடுத்தது முடிவடையும் வேடத்துக்கான வட்டி காப்பு விகிதம். வட்டி காப்பு விகிதம் என்பது வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டிங்கள் வட்டி. நீங்களும் கஷ்டப்படுத்திருப்பேன் தடவை அவனே சொல்லுவான். நீங்க சமன்பாடு தெரிஞ்சா காணும். வரிக்கு முன் லாபம் என்பது எங்களுக்கு ஆண்டுக்குரிய லாபத்தில் வருமான வரி கழிப்பட்டிருக்கும். அப்ப கழிக்கப்பட்ட 800 கூட்டுவீங்க. அப்ப 4,800 பிளஸ் வட்டி தந்திருக்குது 1,200, அதங்கள் 1,200. சுருக்கினம் என்றால் 5 தடவைகள். 5 தடவைகள் வேறு. அப்ப 20,000 4,000 5 தடவைகள். அடுத்த வேலை போறோம். 45ஆம் கேள்வி. இது ஏற்கனவே வந்த கடந்த காலத்தில் நினைக்கிறேன் 2019ஆம் ஆண்டு அதே கேள்விதான். ஆனா தொகை மட்டும் மாற்றம், மிச்சம் எல்லாம் உண்டு. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியும் சிக்கன வெள்ள தொகை கேட்டிருக்குது. அப்ப இயோகி சமன் வர்க்க மூலத்துக்கு 2 டிசிஓ இங்கிள் சிஹெச். எங்களுக்கு தெரியும் 2 தெரியும், 120,000 தெரியும். ஆண்டு கணக்கில் எப்போ டி ஆண்டுக்கு தான் போகணும். மாதம் தந்தால் 12,000 பெருக்கணும், காலாண்டு தந்தால் 4,000 பெருக்கணும். கட்டளை கிரியம் போகணும், கட்டளை கிரியம் தெரியாம இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க என்றால் 120,000 3,000 பிரிச்சா தடவையின் எண்ணிக்கை வேறும். எத்தனை தடவை என்று வேறும். அப்ப பிரிச்சிங்க என்றால் 40 ரூபா வேறும். ஆனா 40 ரூபா வருது, எங்களுக்கு 40 தடவை வருது, 60,000 வருது என்றால் ஒன்றுக்கு மேலே போட்டா பிரிச்சு விட்டீங்க என்றால் 60,000 போட்டு 40 பிரிச்சு விடும். 1,500 வேறு. அப்ப தர 1,500, அதங்கள் 10. சுருக்கினீங்க என்றால் இயோக்கியோ வர்க்க மூலம் பார்த்து நீங்க சுருக்கினீங்க என்றால் 6,000 அலகு வேணும். அது அழகு போட்டபடியா நீங்க 6,000 போட்டா காணும். கியூ போட்டு காட்ட தேவையில்லையா, எல்லாம் பேப்பர்ல பெர்ஃபெக்டா போட்டு தருவான். நீங்க ஒன்றும் குழம்ப தேவையில்லை. திருப்பி சொல்றேன், 120,000 3,000 அலகுப்படி ஆர்டர் பண்ணிக்க 40 தடவை ஆர்டர் பண்ணணும். அந்த 40 தடவை ஒரு கடலுக்கான கிரியத்தை பெருக்கி தான் இந்த 60,000 ரூபா வந்துருக்கு. அப்ப நீங்க 60,000 போட்டு 40 தடவையால பிரிச்சு விட்டீங்கன்னா ஒரு கடலுக்கான கிரியம் 1,500 வரும். அப்ப 2 தர 120,000 1,500 100 10 ரூபா. 10 ரூபா என்ன தெரியுதானே சுருக்கீங்கடா 36 அங்கால பின்னுக்கு 6 சேர் வேறு 36 மில்லியன் நினைக்கிறேன். வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னா 6,000 அலகு வேறு. அடுத்த மொத்த இந்த சிக்கன கட்ட தொகையில மொத்த வேடம் இருப்பதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் இயோக்கி இடத்துல கட்டளை கிரியாமம் இருப்பதை கிரியாமம் ஒன்றுக்கு ஒன்று சமனாயிரம். அப்ப இயோக்கியூவாய் 2ஆ பிரிச்சு வாரதை ஹெச்சியால பெருக்கும். இயோகி உங்களுக்கு தெரியும் 6,000, அதுங்கள் 2 தர ஒரு அலகுக்கான இருப்பதை கிரியம் 10. அப்ப சுருக்கி விட்டீங்க என்றால் 30,000 ரூபா.
30,000 ரூபா வரும். 30,000 ரூபா வரும். அப்போ 6,000 அலகு 30,000. 46ஆம் கேள்வி போறாம். 46ஆம் கேள்வி போறாம். ஆதனா பிஎல்சி ஆனது உற்பத்தி கம்பெனியாகும். 25,000 அலகு இயல மட்டத்தில் அதன் கிரிய விடயங்க கீழே தரப்படுகின்றன. மொத்த கிரியம் 75 லட்சம், மொத்த உற்பத்தி மேந்தல் 25 லட்சம், மொத்த மாறுங்கிரியம் மொத்த கிரியத்தில் 60%. மூலக்கிரியமானது மாறுங்கிரியத்தை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கா. மூலக்கிரியம் அளவொன்றுக்கான மாறு மேந்தல் 70 ரூபா, அளவொன்றுக்கான மாறும் உற்பத்தி மேந்தலை 40 ரூபா. அளவொன்றுக்கான மூலக்கிரியம் என்ன, மொத்த உற்பத்தி கிரியம் என்ன, மொத்த உற்பத்தி எல்லாம் மேந்தலே என்ன. அப்போ உங்களுக்கு தெரியும் முதல் 7,500 மொத்த கிரியத்தை மாறுங்கிரிய மொத்தத்தை அடங்கும் 60 பேர் பார்த்தீங்கன்னா 4,500 பேர். அந்த 4,500ல மாறும் மேந்தலை 70 ரூபா சொல்லி இருக்குது. அப்ப 25,000 அலக 70 பெருக்கி விடும். பெருக்கிறீங்க என்றால் 1,750 பேர். அப்ப அதை கழிச்சு விட்டால் மூலக்கிரியம் பெறும் எவ்வளவு என்றால் 2,750. 2,750 27,50,000 25,000 அலகால பிரிச்சு விடும். அதாவது 27,50,000 25,000 அலகால பிரிச்சுட்டீங்கன்னா 110 ரூபா வரும். இனி மொத்த உற்பத்தி கிரியம் கேட்கிறார். மொத்த உற்பத்தி கிரியம் கேட்டால் எங்களுக்கு மூலக்கிரியம் தெரியும். மொத்தம் 2,750 வந்தது. 2,750ஓட உற்பத்தி மேந்தில் வந்திருக்குது 2,500 கூட்டி விட்டீங்க என்றால் 5,250 ரூபா. 3 சார் வட்டி தான் போறோம்னா 5,250 ரூபா. 5,250 உற்பத்தி கிரியத்தோட மொத்த உற்பத்தி எல்லாமே கூடனா அதுக்கு நிலையான நேரம் மாறும். கூடனா தான் மொத்த கிரியம் பேரும். அப்போ இது 5,250 7,500 என்றால் 7,500 5,250 கழிச்சு விட்டீங்க என்றால் 2,250 உற்பத்தி எல்லாமே வேறு. 2,250 உற்பத்தி எல்லாமே வேறு. இப்போ 110 ரூபா 5,250 2,250. அப்போ உற்பத்தி கிரியத்திலேயோட உற்பத்தி எல்லாமே கூடதான் மொத்த கிரியம் 7,500 பேர். அப்போ நீங்கள் 5,250லேருந்து 2,250 கூடனா தான் 7,500 பேர். அப்போ 7,500 5,250 கழிச்சு இது வேறு. அடுத்தது இது சரி 60 பார்த்து அதில் 25,000 அலகு மாறும் 70 பேருக்குன்னா 1,250 கழிச்சா 2,750 வேறு மூலக்கிரியம். அதை 25,000 அலகால பிரித்து விட்டால் ஒரு அலகுரிய 110 ரூபா வேறு. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் கடைசி நேரத்தில் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி செய்யலை. இந்த பேப்பர்லாம் ஃபுல்லாக பிளாங்காக இருந்ததுன்னா பிள்ளைகள் செய்யலை. பின்வரும் தகவல்கள் நிறுவனம் ஒன்றினால் தனிப்பொருள் ஒன்றை ஒப்பந்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏபி மற்றும் சிஆர் 3 மூலப்பொருள் தொடர்பானது. 2019ஆம் ஆண்டு பேப்பர். இது பகுதி 1 பகுதி 2ல் வந்தது. ஆனா பாட்டா வந்தது. அது பிறகு பகுதி 2ல் இந்த கேள்வி வரையில. பகுதி 1லாம் வந்தோட எல்லா ஆண்டுமா உற்பத்தி பொருளின் வாராந்த உற்பத்தியானது 300 தொடக்கம் 500 அலகு வீச்சில் வேறுபடுகின்றது இடப்பட்டது. முதலாவது ஏக்கான மறுவலை மட்டம். மறுவலை மட்டம் ஆகக்கூடிய பாவனை தர ஆகக்கூடிய பாவனை காலம். ஆகக்கூடிய பாவனை அளவோண்டு மூலப்பு கிலோக்கு தந்திருக்கப்பா 300 500 மேக்சிமம் உற்பத்தி என்றால் ஆகக்கூடிய 10 என்றால் 5,000 அலகு வேறு. ஆகக்கூடிய பாவனைக்கான தந்திருக்கு 4 பெருக்கி நான் 5,000 4 20,000 கிலோக்குறேன். நீங்கள் 20,000 போதும். இதுக்கு தயார் வட்டி போடாங்க 20,000 போடும். அடுத்த பிக்கு ஆகக்கூடிய எருமை மட்டம் போவோம். ஆகக்கூடிய எருமை மட்டம் போவோம் என்றால் மறுகடலை மட்டம் தெரியும். மறுகடலை மட்டம் பிளஸ் மறுகடலை தொகை 15,000 கூட்டணும். சய குறைந்த பாவனை ஆகுதுன்னா 300 உற்பத்தி மேக்சிமம் தேவை. ஒரு உற்பத்திக்கு 8 3 2,400 24 2,400 குறைந்த பாவனை காலம் 4. அப்போ 9 இதை கூட்டினா 39,000 வேறு. அது 9,600 கழிச்சிங்க என்றால் பாரது 29,400 29,400 டவுட் தான் கேளு. 29,400
மூலப்பொருள் சியின் குறைந்த இருப்பு மட்டம் கிலோகிராம். குறைந்த இருப்பு மட்டம் எப்படி காணும்னா மறுகடலை மட்டம் தந்திருக்குது. எதுக்கு சிக்கு மறுகடலை மட்டம் தந்திருக்குது 15,000. சராசரி பாவனை உங்களுக்கு தெரியும் 300 500 கூடனா 800 800 அரைவாசி 400 400 தர 6 சொல்லியிருக்கு. அப்ப 2400. சராசரி பாவனை காலம் 5 3 8 8 2 பிரிச்சா 4. இந்த இது 2 பிரிச்சு விடும். அப்போ 15,000 மைனஸ் 9,600 நினைக்கிறேன். கழிச்சா 5,400 கிலோகிராம். அப்ப விடை ஆனாக்கு விடை 20,000, ஆவனாக்கு விடை 29,400, ஈனாக்கு விடை 5,400. திருப்பி பாரு. அப்ப மறுகடலை மட்டம் செய்ய சராசரி பாவனை காணிக்க 300 500 800 2 பிரிச்சா 400 400 அங்க ஒரு வேலைக்கு 6 தேவை கிலோகிராம் பெருக்கினால் 2,400 செய்ய சராசரி பாவனை காலம் 3 5 8 2 பிரிச்சா 4. அப்போ 9,000 கழிச்சா 5,400. நாற்பத்தெட்டாம் போறோம். கேள்விய முக்கியமாக கவனிங்கோ. பின்வரும் தகவலானவை உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் கூலிகள் தொடர்பானவை. ஊழியர் ஒருவருக்கான நியம உற்பத்தியானது மாதம் ஒன்றுக்கு 800 உற்பத்தி நியமம் ஸ்டாண்டர்ட் 800 உற்பத்தி செய்யும். ஊழியர் ஒருவருக்கு நியம உற்பத்தி மட்டும் வேற 100 ரூபா தான் கொடுப்பான். 800 அளவு வரைக்கும் நியம உற்பத்தி மட்டும் மேலேயுமா ஒவ்வொரு அளவு உற்பத்தி செய்தால் அதுக்கு 100 ரூபா கொடுப்போம். 2 ஊழியர் 2023 ஜனவரி மாதம் உண்மையான உற்பத்தி தரவு தந்துரு. உண்மையான உற்பத்தி இந்த களஞ்சிய காப்பாளருக்கு ஊழியர் இலக்கம் 3 4 அது 3. அப்ப இது 2 தான் உண்மை உற்பத்தியை சம்பந்தப்பட்டார் 1000 செலுத்தப்படுகின்றது. இவர் 4ஆம் அடிப்படையில் ஜனவரி மாதம் 25 நாட்கள் வேலை செய்ய 25 நாட்கள் படி 1000 ரூபாய். ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதாந்த பிரியான படியாக 5000 செலுத்தப்படும். மொத்த ஊழிய கிரியம் இருக்கிறான். மொத்த ஊழிய கிரியம் என்றால் எல்லாரையும் முதலாவது ஊழியரை பார்த்தால் அவருக்கு என்ன வரப்போதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன வரப்போதுன்றால் 800 அளவு உற்பத்தி செய்தவர் 100 ரூபா படி கொடுப்பான் 80,000 பிளஸ் மேலே உற்பத்தி செய்த 150 அளவுக்கும் 120 ரூபா படி கொடுப்பான் பிளஸ் பிரியாண படி 5000 கொடுப்போம். குணா ஊழிய இலக்கம் 1க்கு 2 பேர் 80,000 18,000 98,000 103,000. அடுத்த ஆள் பார்த்தா அவருக்கு மேலே உற்பத்தி செய்யல. அப்ப 800 அளவுக்கு 80,000 பேரும் பிளஸ் 5000 அப்ப 85,000 பேர். இதுதான் இந்த நேர்கூலியோட சம்பந்தப்பட்டதா 188. அங்கால சொல்றான் ஊழிய இலக்கம் 3 25 நாட்கள் வேலை செய்கிற 25 நாட்கள். அப்ப 25 நாட்கள் வேலை செய்தபடியால 25,000 கொடுப்பான். அப்ப 25,000 பிளஸ் 5000 பிரியாண படி அப்ப 30,000 சேர்த்தால் 218,000. இதுதான் மொத்த ஊழிய கிரியம் கேட்டபடியால 218,000. நேர் ஊழிய கிரியம் அவை 2 பேர் தான் நேர் ஊழியம் அவை 188,000. அடுத்த நேர் ஊழிய கிரியம் களஞ்சிய காப்பாளர் யாரு? ஒரு நேரில் ஊழிய உற்பத்தியோட நேரடியா தொடர்படா ஊழியர் தானே. களஞ்சிய காப்பா சம்பளம் மேந்திர செலவுக்கான காட்டுவோம். அப்ப நேரு கூலி ஆவை அது எங்க வேறம்னு சொன்னால் 30,000 நேரு கூலி மூலப்பொருண்டபடியால். அப்ப 218 188 30,000 டவுட் இருந்தா கேளும். கடைசிக்கு முதல் கேள்வி போறோம். 49ஆம் கேள்வி. கம்பெனி ஒன்றின் தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்ய திட்டமிடுகிறது பின்வரும் மதிப்பீடானது 2024 ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு தந்து 2 வளமையா ஒரு அலகுக்கான கிரியம் தருவான் அலகு தருவான். இங்க மொத்தமாக தந்து அலகு தந்திருக்கிறான். உற்பத்தி போன்ற அனைத்து மூலக்கிரியங்களும் மாறும் கிரியம். மொத்த மேந்தலை மாறும் மற்றும் நிலையான மேந்தலை 2ஐயும் உள்ளடக்குகின்றது. இக்காலப்பை நிலையான மேந்தலையானது மாற்றமடையாது காணப்படும் தெரியும்.
அளவோண்டுக்கான மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை 125. இது இந்த எல்லைக்கிரியில் கேட்ட கேள்வியா? அளவோண்டுக்கான மாறுங்கிரியம் ஜார். அப்போ உங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விசி சமன் டெல்டா டிசி இங்கள் டெல்டா கியூ. நோட் பண்ணுங்க. இதில் அளவோண்டுக்கான பங்களிப்பு காண்றது அது முக்கியம். லாபம் மாறுதீங்கள் விற்பனை அலகு மாற்றம் டெல்டா பிங்கள் டெல்டா கியூ. பெருமதி பங்களிப்பனை வீதமெல்லாம் இன்னொன்று சாம்பார் இருக்கு. அதாவது லாபம் மாறுதீங்கள் விற்பனை பெருமதி மாற்றம் தர 100 போடுறது. ஒன்று சி இங்கிலீஷ் தர 100 போடுறது, பங்களிப்பு விற்பனை விலை தர 100. இன்னொன்று லாபம் மாறுதீங்கள் விற்பனை பெருமை மாற்றம் தர 100 போடுறது. அதையும் பார்த்துக்கொள்ளும். அப்போ உங்களுக்கு தெரியும் இது மொத்தம் குண்ணா வேறும், இது மொத்தம் குண்ணா வேறும். இது 1000 வேறு 3 வட்டி, இது 1200 வேறு. இது அளவு தந்திருக்கு. அப்போ டெல்டா டிசி என்பது 1000 1200 என்றால் 2 லட்சம் வருது. டெல்டா கியூ என்பது 2000 அளவு கூடியிருக்கு. அப்போ சுருக்கி விட்டம் என்றால் 100 ரூபா வேறு. அப்போ அளவோண்டுக்கான மாறுங்கிரியம் 100 ரூபாண்டு வேறு. அடுத்த பங்களிப்பு விற்பனை வீதம். உங்களுக்கு விற்பனை விலை தெரியும். சி சமன் விற்பனை விலை 125 இருந்து, அதாவது 125 இருந்து, சி 125 இருந்து, சி 125 இருந்து ரைட். அப்போ சி சமன் 125 இருந்து இப்போ கண்டுபிடிச்ச மாறுங்கிரியம் உங்களுக்கு இருக்கு. மாறுங்கிரியம் 100 ரூபா. ஆவே 25 பேர். ஆவே 25 இங்கில் 125 தர 100. சி இங்கில் எஸ் தர 100 தானே பங்களிப்பனை வீதம். முதலாவது 100 ரூபா வந்தது. அடுத்த துரிக்கிறீங்க சரி 21 25 20 வீதம் பேர். சமப்பாட்டு புள்ளி காணணும். சமப்பாட்டு புள்ளி காண்றது எங்களுக்கு ஒரு இலக்கான மாறுங்கிரியம் தெரியும். அப்போ மொத்த கிரியா நீங்கள் எடுத்தீங்க பார்க்காம இதில் 8000 அளவுன்னா 8000 அளவுக்குரிய 100 பெருக்கிறீங்கன்னா 8 லட்சம் ரூபா வேறும். ஆனால் கிரியம் வந்து 10 லட்சம் பேருது என்றால் நிலையான கிரியம் மாறா. அப்போ 2 லட்சம் பேர். அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எஃப்சி இங்கு சி தான். ஆவே அன்பான மாணவர்களே 2 லட்சம் எஃப்சி. சி கண்டுபிடிச்சி வச்சுக்கிங்க 25 ரூபா. அப்போ 2 லட்சத்தை போட்டு 25 பிரித்து வரும். 8000 அலகு வேறு. 8000 அலகு வேறு. அப்போ 100 ரூபா அளவோண்டுக்கான மாறுங்கிற இதெல்லாம் எக்ஸாம் உள்ள கடைசி டென்ஷன் ஆகிருக்கும். என்ன 10 25 10 20 தான் செய்ய வலிக்கிறீங்க. அதில் 10 28 இருக்கு. அப்போ என்ன வேறு டைம் 8 10 ஜோதிச்சு பாரு. ஆனால் ஈஸி கேள்வி. ஆனால் எக்ஸாம் செய்ய டைம் இருக்காது. அது உங்களை பயிற்சியிலான் இருக்கு. ஒரு கேள்விக்கு 2 40, ஒரு கேள்வி 1 நிமிஷத்துக்கு முதல்ல செய்து முடிக்கலாம். ஒரு கேள்வி 3 நிமிஷம் எடுக்க வேண்டி வேறு. அது உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கூட அது கூட பயிற்சி செய்வதன் மூலம் தான் உங்களுக்கு அது வருமா. வெற்றிகரமாக கடைசி கேள்வி செல்கின்றோம். இறுதி பேப்பர். கம்பெனி ஒன்றின் இயந்திரம் ஒன்றை கொள்ள செய்ய விரும்புகிறது. இவ்வியந்திரத்தின் எதிர்பார்க்கப்பட்ட பயன்தர ஆயுட்காலம் 5 வருடங்களா. இவ்வியந்திரத்தின் மதிப்பிடப்பட்ட காசு பாய்ச்சல்கள் கீழே தரப்படுகின்றன. இயந்திரத்தின் கொள்ளாக்கிரியம் 8250, தொழிற்படை மூலனம் 1000. இப்போ இது ரெண்டே நீங்கள் முதலிடம் எடுக்க 9250 எடுக்கும். தேரிய காசு உற்பத்தி வேடாந்தத்துக்கான தேரிய சேப்பாட்டுன்னு வந்திருக்கோம். சேப்பாட்டு காசு ஏப்பாண்டால் நோமலா வருமானத்தின் செலவை கழிச்சு வார காசு உற்பத்தி வழிபாடு நோமல் வருமானத்தில் கழிச்சு வாரது. பயன்தர ஆய்க்காது இறுதியில் இயந்திரத்தின் எஞ்சிய பெறுமதி 1250. தொழிற்படை மூலமானது இயந்திரத்தின் பயன்தர ஆய்க்காது இறுதியில் மீளப்பெற முடியும். அது சொல்லாடி மெடுகோல தான் ஒர்க்கிங் கேபிட்டல் இறுதியில் கிடைக்கும். இயந்திர நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை செய்யப்பட்டது. அது மட்டும்தான் சிலவசம் சொல்லிட்டேன் நான். அதான் எக்ஸாம் வரும். திரும்ப பெருங்காலம்னா திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்ட காசு எவ்வளோ ஆத்துல வேறு. ஒன்று நீங்கள் ஒவ்வொன்றா போகலாம். இல்லைன்னா சில பிள்ளைகள் 9250 போட்டு முதலீடு தானே 3300 படி வந்தேன்னு சொன்னார். அதை பிரித்து காட்டும். பிள்ளைக்கு சில பிள்ளைக்கு விட வந்தது ஸ்கீம்லேயும் போட்ட விடை பிரித்து போடுங்கண்ணா. 2 வேடம் 10 மாதம் அதுவும் சரி. 2.8 சரி. 2.5 சரி. இல்லையண்டா நீங்கள் 9250 போட்டு
இந்த 9250 மைனஸ் பண்ணி போட்டு சரி முதல் வருஷம் 3300 அடுத்த வருஷம் 3300 அடுத்த வருஷம் 3300 சரி அடுத்த வருஷம் 3300 அடுத்த வருஷம் போனேக்க எஞ்சிய பெருமையும் சேர்த்து தொழிற்பட மூலம் முறையில் தேர்வுனா அதையும் சேர்த்து காசு பாய்ச்சல் போட்டு நீங்கள் நோம்பலாக எடுத்தீங்கன்னால் 2 வருடம் 10 மாதம் இல்லை 2 வருஷம் 8 சரி அடுத்த 5ஆம் வருடம் மொத்த தேறிய காசு உட்பாய்ச்சல் 5ஆம் வருடம் தேறி காசு உட்பாய்ச்சல் இந்த 3300ஓட சேப்பாண்டு காசு பாய்ச்சலோட எஞ்சிய பெறுமதி கூட்டி 1250 கூட்டி தொழிற்பட மூலம் 1000 தேரும்னு சொல்லியிருக்கு கூட்டி விட்டீங்கன்னா சரி 3300 1150 4550 1000 5550 நினைக்கிறேன் பாருங்க 5550 5ஆம் வருடத்தின் தேறிய காசு உட்பாய்ச்சல் இது 2 வருடங்கள் 10 மாதங்கள் இல்லை 2 வருஷம் 8 மாதங்கள் 2 வருஷம் 5 மாதங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா விட வருமா 2 வருஷம் 5 மாதங்கள் கடைசி இப்படி கேள்வி வரைக்கும் விட வருமா அது நீங்கள் விட சொன்னா சரி அப்போ பேபேக் பீரியட் காசு பாய்ச்சல் பார்க்கணும் கணக்கிட்டு வருவாய் வீதம் லாபத்தை பார்க்கப்படும் அப்போ கடைசி கேள்வி சராசரி முதலீட்டு அடிப்படை இது மாதிரி தான் சிலவசரி இருக்குது ஆரம்ப முதல் சிலவசரி இல்லை அது எனக்கு தெரியும் சராசரி முதலீட்டு அடிப்படையில் கணக்கிக்க ARR என்பது சராசரி லாபத்திங்கள் சராசரி முதலீடு திறனோடு இது பாட்டூல நீண்டாலமாக ARR 2013ஆம் ஆண்டு பேப்பருக்கு பிறகு வரையது கடவுளாலம் மாறுறது ஒன்று முதலீடு திரும்பி வருங்காலம் வரும் தேர் NBE வரும் ஏன்னா முதலீடு திரும்பி வருங்காலம் NBEயும் வந்து எப்பவுமே காசு பாய்ச்சல் தான் கணிப்போம் இப்போ காசு பாய்ச்சல் கணிக்கிறபடியால் அது ஓகேயா இருக்கு காசு பாய்ச்சல் கணிக்கிறபடியெல்லாம் ஓகேயா இருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சொல்ற விளங்க ரைட் அப்போ இங்கே ARR சராசரி லாபம் சராசரி முதலீடு பார்த்தோம் என்றால் சராசரி முதலீடு பார்த்தோம் என்றால் ஆரம்ப முதலீடு இருக்கല്ലോ ஆரம்ப முதலீடையும் போட்டு எஞ்சிய பெருமையும் கூட்டி 2 அளப்பிரியும் அப்போ 9250 எஞ்சிய பெருமை 1250 கூட்டி 2 அளப்பிரியும் அப்போ 10500 பேரும் அதை 2 பிரிச்சிங்க என்றால் 5250 நினைக்கிறேன் அப்போ 5250 சராசரி முதலீடு தர 100 ஆனால் சராசரி லாபம் போகணும் சராசரி லாபம் போட கவனித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் 3300 இருக்குது வேடாந்தம் காசு பாய்ச்சல் பெருமானத்தை என்பது 8250 கிரியம் தானே 8250 எஞ்சிய பெருமையை கழிப்போம் அப்போ எஞ்சிய பெருமையை கழிச்சு வார தொகை 7000 இருக்கும் இந்த 7000 5ஆல பிரிச்சிங்கன்னா பெருமானத்தையும் 1400 பேர் அப்போ நீங்கள் 3300 இருந்து சரி 1400 பெருமானத்தை செய்வதை கழிச்சிங்கன்னா 1900 தான் அந்த லாபம் சராசரி லாபம் அப்போ நீங்கள் சராசரி லாபம் 1900 கீழ் 5250 தர 100 ஒரு சுருக்கினீங்க என்றால் 40% வரலாம் அந்த விடையும் சரி 36 சொச்சத்தில் விட வரும் அதுவும் சரியா 36 சொச்சத்தில் இந்த விட வரும் 36 சொச்சத்தில் வந்தால் அந்த விட சரி அப்போ திருப்பி சொல்கிறேன் சராசரி முதலீடு எப்படி காணுவோம் ஆரம்ப முதலீட்டோட எஞ்சிய பெறுமதியை கூட்டி 2ஆல பிரிப்போம் ஆரம்ப முதலீடு உங்களுக்கு தெரியும் அந்த 8250 1000 சேர்த்து தொழில்நுட்பம் வந்தது 9250 எஞ்சிய பெருமை 1200 கூட்டி வாரது 2ஆல பிரிச்சிங்கன்னா 5250 வந்தது மேலே சராசரி லாபம் போனால் ஒரு ஆண்டுக்குரிய காசு பாய்ச்சல் வருஷம் மாறையில் தானே எங்கள் தொகை மாறையில் தானே அவை எங்களுக்கு தந்த அந்த ஆண்டுக்குரிய 3300 இருந்து இந்த லாபம் தந்தால் காசு பாய்ச்சல் கணக்கு பெருமாதை கொண்டு தான் காசு பாய்ச்சல் வரும் லாபம் காணணும் என்றால் காசு பாய்ச்சல் இருந்து பெருமாதையை கழிக்கணும் அப்போ நீங்கள் காசு பாய்ச்சல் 3300 இருந்து பெருமாதையை கழிக்கணும் என்றால் உங்கள் 8250 இருந்து 1250 எஞ்சிய பெருமை பெருமாதை செய்யறதில்லை தானே அப்போ எஞ்சிய பெருமை கழிச்சிங்கன்னால்
7,000 தான் பெருமானத்தை செய்யலாம் 5 வருஷத்துக்கு. அப்போ 7,000 போட்டு நாங்கள் 7,000 செய்யலாம்னா 7,000 5 வருஷம் வரப்போகுது பெருமானத்தை செய்ய தொகையா ஆவே. அப்போ இது ஒரு ஆண்டு பாங்க நீங்கள் 7,000 போட்டு நீங்கள் 5,000 பெஞ்சா ஒரு ஆண்டுக்குரியது வந்து உங்களுக்கு எவ்வளோ 2 பேர் சரி. அப்போ நீங்கள் 7,000 1,400 பேர் பெருமானத்தை. அப்போ அந்த ஆண்டுக்குரிய பெருமானத்தை கழிச்சுட்டீங்க 1,900 தான் ஒவ்வொரு ஆண்டும் வரப்போகுது. அப்போ சராசரி அதான் வச்சுக்கொண்டு 1,900 5,250 தரணும். சரியா மாணவர்களே? இவ்வளோதான் விஷயம். ஆகவே பரிபூர்ணமாக முழுமையாக 2023ஆம் ஆண்டு பேப்பரும் எக்ஸாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பார்த்துருக்கிறேன். அவை பரீட்சையை நீங்கள் எப்பயுமே வகுப்பை நீங்கள் கடினமாக்கினீங்கன்னால் பரீட்சை உங்களுக்கு எப்பயுமே இலகுவாக இருக்கும். அந்த தத்துவத்துக்கு அமைய அவை நீங்கள் நல்ல பெறுபர் எடுத்து வாழ்க்கைக்கும் உங்களோட படிப்புத்தலையும் நல்ல நிலையை கொண்டு செல்வோம் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலையன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.